ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன் சேனலில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள ஆக்ஷன் ட்ராமா தான் சோலை. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்க்கலாமா இல்லையா, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு 3 தம்பிங்க. மொத்தமாக சின்ன வயசுல இருந்தே ஒன்று மண்ணா பழங்கி வரோம். இவங்களுக்கு தம்பி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பாசம். ஸோ தம்பிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா 3 பேருமே, அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருமே சேர்ந்து போய் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு ஸ்கிராப் ஷாப்பில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ வர ஆண்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு டெய்லி வந்து பேப்பர் போட்டு வந்து நம்ம ஹீரோவை காதலிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ பெருசாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னாலும் அவரோட சின்ன தம்பி வந்து டேரெக்டாக வந்து அவன் வீட்டிலேயே போய் பேசி நம்ம அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை ஒருத்தவங்க சிலர் கொண்டுடுறாங்க. தம்பியை கொண்டு அவங்கள தேடி போய் பழி வாங்குறதுக்கு இந்த 3 அண்ணன்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ தம்பியை எதுக்காக கொண்டாங்க, யார் சொல்லி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். ஸோ தம்பி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த பாசம் வச்சிருக்க 3 அண்ணன்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதனால அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கிடைக்குது. அட்லீஸ்ட் லவ் போர்ஷன்ஸாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு சில படங்களை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தில் வர லவ் போர்ஷன்ஸுமே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீரம் படம் அதில் மலையாளம்ல எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலுமே படம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபிளான மூவியாக இருக்கும். ஸோ முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவர்ட் த எண்ட் கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கோட கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா போட்டு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம்.